ஸோ தட்டை பண்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி கொடுங்களேன். எண்ணெய் ஊத்துறது தான். எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊத்திக்கலாமா? அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும்ல. அந்த வெளியில மட்டும் நெய் இருக்கும், நல்லா இருக்கும்ல. நெய் இது ஃபுல்லா விடுங்க, சந்தோஷமா இருக்கு. அது இல்ல, நான் சொல்றது கையில தேவையில்லை. இட்ஸ் நாட் நெசசரி. காஞ்சிச்சா? யா, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ நம்ம தட்டை பண்ணி போட்டாச்சு. அவல் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாவே ப்ரௌனிஷா வந்துடும். ஸோ அப்போ நம்ம பார்த்து அதனால தான் எவ்வளோ ஃப்ளாட்டாக போட முடியும். அதனால தான் தட்டைன்னு அதுக்கு பேர். தட்டையாக இருக்கிறதுனால தான். காரணப்பெயர்கள் தமிழில் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிற மொழியில் எனக்கு தெரியாது. ஓகே, பட்டு தமிழில் பாரம்பரியமாக முக்காவாசி அதை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். இதோடைய ப்ளஸ். சூப்பர். பேர்களுடைய ப்ளஸ்ஸு. ஓகே, ஸோ அவல் தட்டை இப்போ நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி வெந்துருச்சுன்னு தெரியுது. அந்த ப்ரௌன் கலர் வந்தாலே போதுமா? அது யூ வில் நோ அது ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து உங்க டேஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். குட்டியா அழகா போடுறீங்க. சூப்பர். அது சித்ரா. தேங்க்யூ. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்மளுடைய அவல் தட்டை ரெடி ஆயிடும். அதுவும் சுட சுட ரெடி ஆயிடும். இதுக்கு தொட்டுக்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்? இல்லை இதுவே போதுமா? இருக்கு தொட்டுக்கவே வேண்டாம்? எல்லாம் இருக்கு இதுல. ஓகே, காரமும் இருக்கு, அதே சமயத்துல மைல்டான அவளுடைய டேஸ்டும் நல்லா இருக்கும். அப்சல்யூட்லி. ரெடி ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அவ்வளவுதான். இது ஜஸ்ட் ப்ரௌன் கலர்ல வந்தோடனே திருப்பி போட்டு எடுத்துருவோம். அவ்வளவுதான். ஸோ அதுக்குள்ளே நீங்க என்ன பண்றீங்கன்னா அவல் தட்டை செய்யறதுக்கான செய்முறை விளக்கத்தை பார்த்து வந்துருங்க. செய்முறை: முதலில் ஒரு பவுலில் அவல் தண்ணீர் சேர்த்து ஊற வைத்த பின்பு வடிகட்டி எடுத்துக் கொள்ளவும். பின்பு மற்றொரு பவுலில் வெங்காயம், நறுக்கிய பச்சை மிளகாய், உப்பு, ஊறிய அவல், பெருங்காய பொடி, நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நன்கு பிசைந்து கொண்டு அதனுடன் துருவிய தேங்காய் சேர்த்து கலந்து கொண்ட பின்பு கையில் எண்ணெய் தடவி வடை போல் தட்டி ஃபார்ச்சூன் எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சுவையான அவல் தட்டை தயார்.